எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு சட்னி. இது இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எங்கள் சித்தியோட சிக்னேச்சர் டிஷ். இது இப்போது எப்படி ஈஸியாக செய்கிறது இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். உளுந்து கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு. 1/4 மூடி தேங்காயை துருவி இங்கே சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் என்ன அளவில் உளுந்து எடுத்தோமோ அதே அளவில் எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து சிம்மிலே வச்சு எள்ளு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான எள்ளு சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக இட்லி தோசையோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.